உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நம்ம கிளாஸஸ் பண்ணித்தரோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் குரூப் 1 குரூப் 2 பொதுவாக டிஎன்பிசியோட பாலிட்டி சிலபஸ். குரூப் 1ல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 40 கொஷின் கிட்ட பாலிட்டி கவர் பண்ணுறாங்க. குரூப் 2ல் 15 கொஷின் கிட்ட பாலிட்டி கவர் ஆகுது. இது சிலபஸில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் எப்படி கிரியேட் ஆனிச்சு, என்னென்னலாம் பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி கிரியேட் ஆனிச்சுன்றதான் இன்னைக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸில். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க, தமிழ்லையும் இருக்கும் உங்களுக்கு, இங்கிலீஷில், ரெண்டு பேருமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் இது கீழேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெகுலேட்டிங் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1781, பிட்ஸ் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1786, சார்ட்டர் ஆக்ட்ன்றது 20 இயர்ஸ்க்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம போக போக கிளாஸில் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுவும் நம்ம 1858லேருந்து 1947 வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் இருந்துச்சுன்றது ப்ரீஃபாக உங்களுக்கு இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்பெனி ரூல்னு சொல்லுவோம். இது 1773லேருந்து 1853 வரைக்கும் வர்றது எல்லாமே கம்பெனி ரூல். 1858லேருந்து 1947 வரைக்கும் வருது க்ரௌன் ரூல். இதுக்கப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிரும், நம்ம தனியாக கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு? இப்போ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்டில் நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி இருக்கோ அதே தான் ஹிஸ்ட்ரியிலையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே எப்பவுமே சைமல்டேனியஸாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். பேக்ரவுண்ட் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது எல்லாருக்குமே தெரியும். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ளே வந்தாங்க, ட்ரேடிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே ஆட்சி பண்ணாங்க, அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி உள்ளே வராங்க? 1600ல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்கிலீஷ் உள்ளே வராங்க இந்தியாஸ்குள்ளே. மெயினாக அவங்க எதுக்கு வராங்கன்னா ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் வராங்க. பிளாக் பெப்பர், எவனப்பிரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் பெப்பருக்காக, அப்புறம் நிறைய வாசனை திரவியம் இருக்குது, நம்மகிட்ட நிறைய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் ட்ரேடிங்காக உள்ளே வந்தவங்க. ஸோ அப்படியே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணி உள்ளே உட்காந்துருவோன்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போய் சார்ட்டர் ஆஃப் குயின் எலிசபெத் I அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்படி இந்தியா கூட நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக ஒரு மோனோபோலியாக நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் எலிசபெத் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்ஸுக்கு அப்புறம் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேக்ட்ரி செட் பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. எப்போ வராங்கன்னா 1609ல். யார் வராங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். ஓகேவா? வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் கிட்ட கேட்குறாரு, இப்படி எங்கள் ஃபேக்ட்ரிஸ் நாங்கள் செட் பண்ணிக்கிறோம், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது ஜஹாங்கீர் என்ன பண்ணார், பெர்மிஷன் தரலை. அப்புறம் லேட்டராக 1613ல் சூரத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை இங்கிலீஷ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்தியாவில் வேறு எங்கெங்கெல்லாம் செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரத், கொச்சின், ட்ரிவாண்ட்ரம், மெட்ராஸ், மசூலிப்பட்டினம், இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை செட்டப் பண்ணிட்டாங்க. செட்டப் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் கம்பெனியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லேட்டராக போக ஒரு மெயினான பேட்டில் நடக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒன்று இருக்குது. அது 1757. அடுத்து 1764ல் பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ பிளாசி யாருக்கு நடுவில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் சிராஜ்-உத்-தௌலாக்கும் நடுவில் நடந்திருக்கும். நீங்கள் இது ஃபுல் ப்ரீஃபாக ஹிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்க. பேட்டில்ஸ் எல்லாம் என்னென்னது ஹிஸ்ட்ரியில் நான் ஜஸ்ட் என்னென்னன்றதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பேட்டில் ஆஃப் பக்சரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வாட்டர் ஷெட் மொமெண்ட்டே திருப்பி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இதில் தான் நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆபாத், அப்புறம் முகல்ஸ், ஷா ஆலம் II, இவங்க எல்லாமே சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர்னு போடுவாங்க. ஸோ இந்த இதில் என்ன ஆயிரும், இங்கிலீஷ் வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியன் ரூலர்ஸ் லாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதுதான் அவங்களுக்கு ஒரு மேஜரான முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஷெட் மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தோத்துட்டாங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, எங்களுக்கு திவானி ரைட்ஸ் கொடுங்க. திவானி ரைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1764ல் இது ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு ஒரு அலகாபாத்தில்
1764ல் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்னு ஒன்று போடுவாங்க. இந்த அலகாபாத்துக்கு அப்புறம் 1765ல் திவானி ரைட்ஸ்னா டோட்டலாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸை வாங்கிட்டாங்க. என்னென்ன ரைட்ஸ் ஓவர் த ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒடிஷா இந்த 3 இடத்துல ஃபுல்லாக டேக்ஸ் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் எங்களுக்கு தான் சொல்லிட்டு திவானி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்ஸை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங்காக உள்ளே வந்தவங்க இப்போ பார்ஷியலாக கவர்னன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது. இப்போ யாரும் ப்ராப்பராக கட்டல, ரெவென்யூ கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 1858 சிப்பாய் மியூட்டன் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா இந்த இதில் என்ன நடக்கும் இந்த ஸ்டோரியும் தெரியும். மங்கள் பாண்டே இருப்பார், அவரோட அஃபீஷியலில் சுற்றுவார். ஏன்னா அந்த கேட்ரிட்ஜ் ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, மாட்டோட கொழுப்பும் பன்னியோட கொழுப்பையும் கலந்து செஞ்சுருக்காங்க. அது வாயில் வச்சு கடிக்கும் பொழுது அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப்காக பண்ண மாட்டோம் அப்படின்றது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அப்போ ஸ்டார்ட் ஆனது இந்த சிப்பாய் மியூட்டனி. ஸோ கொன்னுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, 1858க்கு அப்புறம் க்ரௌன் ரூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. இதுக்கப்புறம் ஓகே சிப்பாயாக இருக்கிறவங்க ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷே கொன்னுட்டாங்க, இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூல் கண்ட்ரோல் மீறிட்டாங்கன்னு சொல்லி ஆல் ஓவர் டேக் கேர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிரிட்டிஷ் நம்மளை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரைட்ஸோ அவங்களோட இது கீழே நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக போக என்ன பண்ணோம், நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், நமக்கும் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டே இருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் பில் 1895ல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் பில்னு சொல்கிறாங்க. இந்த பில்லு கீழே எங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு டிராஃப்ட் பண்ணது இந்த ஸ்வராஜ் பில்லு கீழே தான். ப்ளஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், எங்களுக்குன்னு ஒரு சில ஃப்ரீடம்ஸ் வேணும் அப்படின்னு ரைட்ஸ் எல்லாம் கேட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பில்லு அவங்க அக்செப்ட் இங்கிலீஷ் நிராகரிச்சிருப்பாங்க. அடுத்து காமன்வெல்த் ஆஃப் இந்தியன் பில் 1925 தேஜ் பகதூர் தான் அப்போது லீடராக இருப்பார். சேம் இந்த பில் பாஸ் பண்ணும் பொழுது என்னன்னா லேபர் பார்ட்டி தான் பண்ணுவாங்க, டிஃபீட் ஆகிடுவாங்க. எலெக்ஷனில் டிஃபீட் ஆனனால இந்த பில்லுமே டிஃபீட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சோன்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தது சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரு ரிப்போர்ட் கீழே இதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் லிபர்ட்டி. உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் லிபர்ட்டின்றது யார் இதில் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நேரு ரிப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதுக்கு கீழே இவரும் அதான் சொல்வார், எங்களுக்குன்னு ஃப்ரீடம்லாம் வேணும், ரைட்ஸ் வேணும், எங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் மேக்னா கார்ட்டா ஆஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ரிப்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா 22 சாப்டர்ஸ் 87 ஆர்டிகல்ஸ். போக நமக்கு இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ் தானே, போக ஆர்டிகல்னா என்ன, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதில் பார்லிமெண்ட்ரி, அதான் இந்த சாப்டர் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், எங்களுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கணும், அதில் எங்களுக்குன்னு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்கணும், எங்களுக்குன்னு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஆஸ் பர் அடல்ட்னா 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டிங் போடுற ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்ன்றது தான் ஓட்டு போடுற வயசு அப்போ இருந்துச்சு அந்த டைமில். ஸோ 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறமா தான் நம்ம 18 இயர்ஸ் ஆகிட்டா அவங்க எல்லாமே ஓட்டிங் போடுறதுக்கான எலிஜிபிள் ஆனவங்க, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. யூனிவர்சல் அடல்ட் சர்வீஸ்னா என்னென்னா 18 வயசான எல்லாரும் ஓட்டு போட முடியும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேப்பா. அடுத்து இது நீங்கள் உங்களுக்கு எதுக்காக நான் இயர் பை இயர் கொடுத்துருச்சேன், உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக மக்கப்பும் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிசியில் ஒரு சில விஷயம் என்னென்னா இயர்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும்பாங்க. நமக்கு டேட்டோட நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் 1929ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்ண ஸ்வராஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், நாங்களே எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இது பண்ணிக்கிறோம். எங்கே சொன்னாங்கன்னா லாகூர் செஷனில் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொஷினில் வைப்பாங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது உங்களுக்கு எந்த செஷனில் சொன்னாங்கன்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியணும். பூர்ண ஸ்வராஜ்ன்றது 19th டிசம்பர் 1929ல் ஐஎன்சி லாகூர் செஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லி போல எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது லாகூர் செஷனில் அறிவிச்சுக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பூனா பேக்ட் அப்படின்னு
இது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக தெரியும். எதுக்காக வந்து நீங்கள் செஷன்ஸ் எல்லா செஷனுமே படிப்பீங்க. என்னென்ன செஷனில் யார் யாரெல்லாம் லீடராக இருந்தாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது அதெல்லாம் நல்லா பார்த்து படித்து வச்சுக்கணும். சரியா? பூனா பேக்ட் 1932. பூனா பேக்ட்னு என்ன, அம்பேத்கரும் காந்தியும் சைன் பண்ணியிருப்பாங்க. டிப்ரெஸ்டு கிளாஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் எலெக்ஷனில் அப்படின்றது தான் இந்த பூனா பேக்ட். ஸோ இந்த பூனா பேக்ட் சைன் பண்ணுறப்ப காந்தி வந்து எரவாடி ஜெயிலில் இருந்திருப்பார். ஓகேவா? ஜஸ்ட் ஹிண்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிப்ரெஷன் கிளாஸ். அதுதான் இந்த பூனா பேக்ட் சைன் பண்ணதுக்கான ரீசனே இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்றது தான். அடுத்து 1932 முடிஞ்சிருச்சா? 1934ல் ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், நமக்குன்னு ஒரு அசம்பிளி வேணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை யார் யார் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நமக்கு சொன்னவர் யாருன்னா எம்என் ராய் தான். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்கு. உங்களுக்காக நான் கொஷின் பேப்பரும் பின்னாடி போட்டிருக்கேன். எல்லா ரெஃபரன்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி டிமாண்டட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கொஷினில் நல்லா லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக எப்போ டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1935ல் தான் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1938ல் பார்த்தீங்கன்னா நேரு டிக்ளேர் த கான்ஸ்டியூஷன் மஸ்ட் பி ஃபேம்டு. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன்றது வேணும், நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வேணும். அந்த ரைட்ஸ் மூலம் நம்மளாம் ஓட் பண்ணி நம்ம எலெக்ட் பண்ணணும் ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்றத 1938ல் நேரு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. 1940ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா, ஆகஸ்ட் ஆஃபர்னா நம்ம வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டிமாண்ட் பண்ண, டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்க. அப்புறம் லேட்டராக 1947ல் நம்ம இண்டிபெண்டன்ஸாக வாங்கிட்டோம். பார்த்தீங்களா? நம்ம ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் இந்தியாவுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. வேணாம், ஏன்னா நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்குன்னு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னு. டொமினியன் ஸ்டேட்டஸ்னா ஒரு சில பவர்லாம் வந்து பிரிட்டிஷ்கிட்டே இருக்கும், ஒரு சில பவர் மட்டும்தான். சின்ன சின்ன இந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது, இந்த டிஃபென்ஸ், அது எல்லாமே வந்து எப்பவுமே பிரிட்டிஷ்கிட்டே இருக்கும். ஒரு சில நார்மலான ரைட்ஸ் நீங்கள் டிமாண்ட் பண்ணதெல்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆகஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீகும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? கேட்பாங்க, இப்போ ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ஐஎன்சி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை முஸ்லீம் லீக் வந்து சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து 1942ல் சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவர் மெம்பர் ஆஃப் கேபினட் கேம் இன்டு இந்தியா டு டிராஃப்ட் அ ப்ரப்போசல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் ஃபேமிங் த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் டு பி அடாப்டட் ஆஃப்டர் த வேர்ல்டு வார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கிரிப்ஸ் அப்படின்றவர் ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து வேர்ல்டு வார் 2க்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான நீங்க என்னென்னலாம் டிமாண்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக பண்ணி தந்துருவோம், உங்களுக்கு நாங்கள் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. சேம் லைக் முன்னாடி சொன்னதே தான், நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ்க்காக இப்போ சண்டை போடவே இல்லை, எங்களுக்கு தேவை இண்டிபெண்டன்ட் பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம் எப்படி நம்ம ஆகஸ்ட் ஆஃபரை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணமோ அதே மாதிரி கிரிப்ஸ் ப்ரப்போசலையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து 1946ல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்றது ஒன்று கான்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. எப்போ, நவம்பர் 1946 அண்டர் த ஸ்கீம் ஆஃப் ஃபார்முலேட்டட் பை த கேபினட் மிஷன் பிளான். கேபினட் மிஷன் பிளான் ஒன்று இருக்குது. 1946ல் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நமக்குன்னு 1947ல் என்ன பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இப்போ பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் வேணும்ல, அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, பார்ஷியலி நாமினேட்டட் அண்ட் இன்டைரக்ட்லி எலெக்டட். அதான் ஒரு சிலர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, ஒரு சில பர்சன்ஸை இன்டைரக்டாவோ டைரக்டாவோ எலெக்டட் பண்ணி இதுக்குள்ள வைக்கிறோம் நம்ம பர்சன்ஸ். ஓகேவா? themselves were elected in the limited franchises. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லிமிட்டட் ஃப்ரான்ச்சைசஸ்னால் என்னென்னா, யார் யாரெல்லாம் எலெக்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு லிமிட்டடான, இப்போ மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்கலாம்,
நாமினேட்டும் பண்ணலாம், டைரக்டாக நேரடி முறையில் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழ்லையும் பார்த்துக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிற இங்கிலீஷ் வார்த்தைகள் எது புரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை திருத்திக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு பாயிண்ட் இந்த அசம்பிளி வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன நான் சொன்னேன்ல, ஒரு சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து முக்கியமாக யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் செஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டிஸ், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், Indian Christians, SC, ST, including women's of the all these sections. இவங்க எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவாக உள்ள ஓட்டும் பண்ணுவாங்க, உள்ளேயும் இருப்பாங்க. இவங்கள பீப்புளாக தேர்ந்தெடுத்து உள்ளே இருப்பாங்க அவங்க எல்லாரும். ஓகேவா? அடுத்து இப்போ 9 டிசம்பர் 1946 தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. அசம்பிளி வந்து கூடுது, ஃபார்ம் ஆகி உட்காடுறாங்க. இதில் வந்து முஸ்லீம் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. கொஷின் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் அசம்பிளியில் வந்து முஸ்லீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டால் பாய்காட். ஏன்னா அவங்க டிமாண்ட் என்னவா இருந்திருக்கும், எங்களுக்குன்னு தனியாக பாகிஸ்தான் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம 1947க்கு அப்புறம் ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பாகிஸ்தான் கொடுக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் முஸ்லீம் லீக் வந்து ஜாயின் பண்ணிக்கவே இல்லை. ஓகேவா? நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்தவர், இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அசம்பிளி வச்சுட்டாங்க. அசம்பிளியில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வேணும்ல, டெம்பரரி பிரசிடென்ட் சச்சினானந்த சின்ஹா. இவர் தான் டெம்பரரியாக பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிசர், அந்த முறைப்படி ஃபாலோ பண்ணுறவர், அதனால சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்ட் யார்? சச்சினானந்த சின்ஹா. எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது, ஃபர்ஸ்ட் அசம்பிளி கூடுறாங்க. ஓகேவா? அடுத்து 11th டிசம்பர் 1946 ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் as a president of assembly. ஓகேவா? அப்போ டெம்பரரி பிரசிடென்ட் கேட்டா சச்சினானந்த சின்ஹா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இவர் பிரசிடென்ட்டாக இருந்தார். அப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து ஹச்சி முகர்ஜியும் TK கிருஷ்ணமாச்சாரி, இவங்க ரெண்டு பேருமே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளியாக இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th டிசம்பர் 1946 ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு. இது கீழே என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே ஒரு சில ஃபிலாசபிஸ், இந்த ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கணும், இது கீழே என்னென்ன வரணும், என்னென்ன இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ் லாஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து எப்போ 1946 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு, 1947 ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, அவர் ஒரு சில மெயினாக டிமாண்ட்ஸ் வச்சுருப்பார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் பிஃபோர் லா, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து 3rd ஜூன் 1947 மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லி நமக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனும் க்ரியேட் ஆயிரும். மவுண்ட் பேட்டன் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரா. அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அசம்பிளி வாஸ் மேட் ஃபுல் சாவரின் பாடி. சாவரின் பாடின்னா என்னென்னா, யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை, நமக்கான இதை ஃபுல்லாக நம்மளே இதுக்கு மேலே முடிவு எடுக்கலாம், நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆயிரும், நமக்குன்னு ஒரு லா, எல்லாமே சாவரினாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? அசம்பிளி ஆல்சோ பிகேம் த லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அசம்பிளி பிகேம் த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடினா என்னென்னு தெரியணும். லெஜிஸ்லேட்டிவ் பாடினா ஒன்றும் இல்லை, பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இதுதான் ஒரு இது. ஓகேவா? 3 இருக்கும்பா, லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இதுதான் இப்போ ஒரு ஃபார்ம்னு பார்த்தா. லெஜிஸ்லேச்சர்னால் யாருன்னா, லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்கும். ஸோ லாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க, டிராஃப்ட் பண்ணுவாங்க, எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பேர்லேயே இருக்குது, இவங்க மேக் பண்ணுற லாவை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ஆக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ். இதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம நேராக எங்கே போவோம்? ஜுடிஷியரி போவோம். ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினரி கோர்ட்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு அசம்பிளியும் ஃபுல் சாவரின் பாடியாக வந்துருச்சு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகே, வென்எவர் அசம்பிளி மீட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, லெஜிஸ்லேட்டிவ். கான்ஸ்டிடியூஷன் பாடினா இதுதான் ஹை அத்தாரிட்டி இருக்கும், உங்களுக்கு எல்லாமே டிராஃப்ட் ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறது. லெஜிஸ்லேட்டிவ் பாடி வந்துடும். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியில் 2 ஹவுஸ் இருப்பாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் பாடி இட் வாஸ் சேர்டு பை
ரெண்டு பாடி இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பாடி யார் சேர் பண்ணாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? when it meets as a legislative கான்ஸ்டியூஷன் பாடினா ஹை அஃபீஷியல்ஸ்லாம் உட்காந்து ஒரு மெயினான டெசிஷன் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறப்போ யார் ஹெட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அதுவே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மீட் பண்ணும் பொழுது ஜிவி மௌலாங்கர் தான் வந்து அதுக்கு ஹெட்டாக இருந்தார். ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷன் பாடி லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு பாடி க்ரியேட் ஆகிடுச்சு. அது கீழே என்னென்ன லாஸ் வேணுன்றதை அவங்க டிராஃப்ட் பண்ணுறது, நமக்கு லாவாக கொடுக்கறது, இதெல்லாம் தான் உள்ள ஒரு வேலையாக கான்ஸ்டியூஷன் பாடிக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்து இப்போ வேறு என்னென்னலாம் இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆக்ட் பெர்ஃபார்ம்டு த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன பண்ணாங்க? இட்ஸ் ratified India membership of the Commonwealth in 1949. Commonwealth நம்மள ratify பண்ணி அதில் நம்ம ஒரு மெம்பராக போயிருக்கோம். எப்போனா 1949. ஓகேவா? இட் அடாப்ட் நேஷனல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணோம்? நேஷனல் ஃப்ளாக் 19 இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஷினாக வைப்பாங்க. ஸோ இயர்லாம் பார்த்துக்காங்க. ஜூலை 22, 1947 நம்ம நேஷனல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணியிருப்போம். நேஷனல் ஆந்தம் ஜனவரி 24 Jan 1950 நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்ணியிருப்போம். அடுத்து நேஷனல் சாங்கு 24 Jan 1950. இது ரெண்டுமே ஒரே இயர் தான். ஓகேவா? அடுத்து எலெக்டட் த ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அதான் முன்னாடி பார்த்தோமே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். டெம்பரரி பிரசிடென்ட்னு பார்த்தா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தா 1950 January 24 ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து ஒரு 22 பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் ஏஜ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 8 ஷெடியூல் தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு 12 ஷெடியூல் கிட்ட இருக்குது. என்னென்ன ஷெடியூல்ன்றதை நம்ம ப்ரியாம்பிளுக்கு அடுத்து வரிசையாக எல்லா கிளாஸ்லையும் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகேவா? ப்ரியாம்பிள் வாஸ் எனாக்டட் த என்டையர் கான்ஸ்டிடியூஷன். ஆல்ரெடி ப்ரியாம்பிள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே தான் எப்படியெல்லாம் நம்ம என்னென்னலாம் இருக்குது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக ப்ரியாம்பிள் கீழே பார்ப்போம். ஓகே, சம் ப்ரொவின்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனில் வந்து என்னென்ன இருக்கணும்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், பார்லிமெண்ட், டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவின்ஷன்ஸ், ஷார்ட் லிட்டில் கண்டெயின் இந்த ஆர்டிகல் 5. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிகல்ஸ் தான். ஆர்டிகல் 5, 6, 7 இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஆர்டிக்கல் படிக்கும் பொழுது சிட்டிசன்ஷிப்குள்ளே வரும். 1 to 5 இருக்க ஆர்டிக்கல் வந்து நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி படிப்போம். ஆர்டிக்கல் 5 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பற்றி படிப்போம். ஸோ எல்லாமே ஆர்டிக்கல் உங்களுக்கு போக 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 நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஷார்ட் ரூல் புக் மாதிரி தான். நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு செட் ஆஃப் புக்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சது தான் கான்ஸ்டிடியூஷன்றது. ஓகேவா? த ஷார்ட் ரூல் ஆஃப் புக் ஆஃப் த நேஷன். ஓகேவா? இது வந்து கான்ஸ்டிடியூஷன்றது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது. நம்ம வேரியஸ் ஸ்டேட்ஸில் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து அடாப்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இருக்கிறதுல லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்னா நம்மளோடது தான். It's a set of fundamental principles, basic rules and established presented by some standards and instances. It identifies the defines and regulates. சும்மா உங்களுக்கு இது நீங்கள் மக்கா பண்ணல அவசியம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனாக என்னென்ன இருக்குன்றது மட்டும்தான். இது சும்மா கூட நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. இது உங்களுக்காக கொடுத்துருக்குது. இது பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது மெயினாக. ஓகேவா? சேம் ஃபர்ஸ்ட் சொன்னதான். இப்போ பார்லிமெண்ட்னா என்ன இருக்கும்? 2 ஹவுஸ் இருப்பாங்க. பார்லிமெண்ட் ஹாஸ் 2 ஹவுசஸ், லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஃபெட்ரல்னா ஸ்டேட்டு, சென்டர். ஸோ எல்லா பவருமே யூனியன் மட்டும் பார்க்க முடியாது இல்லை. ஃபெட்ரல்னாவே 2ஆக பிரியுது. ஸ்டேட்டுக்கு தனி பவர், சென்டருக்கு தனி பவர். பட் சுப்ரீம் பவர்னு பார்த்தோம் யூனியனுக்கு தான் பவர் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயம்லாம் யூனியன்ட்டு கேட்டு மட்டும்தான் ஸ்டேட் முடிவு எடுக்கணும், ஸ்டேட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஃபெட்ரல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ செப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் உள்ளே இருக்கவங்க தான். இந்த ஹவுஸ்க்குள்ளே இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவங்க எல்லாமே இருக்காங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட். இட் ஆல்சோ ஹாவ் அ செல்ஃப் கவர்மெண்ட். அடுத்த லோக்கல் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டை எப்படி சென்டர், ஸ்டேட்டு கீழே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் கீழே வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே ஒரு செட் ஆஃபாக சேர்ந்து தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் எப்படி எவால்வ் ஆகிட்டு ஆணுச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன,
எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணோம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது ஒரு சின்ன கிளாஸ் மட்டும்தான் இது. இதுக்கு மேலே தான் நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து 1947 வரைக்கும் உள்ள என்னென்ன ப்ரீஃபாக இருக்குன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இப்போ நான் காட்டின ஸ்லைட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு வந்திருக்கு. என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, பாருங்க. நீட் ஃபார் அ கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரீ இந்தியா. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணது யாருன்னு நாங்கள் காமிச்சிருந்தேன். எம்என் ராய் தான் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது எம்என் ராய். ஓகேவா, எத்தனை கொஷின் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட். எப்போ அடாப்ட் பண்ணோம்? 1947 26 நவம்பர் 1949 தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஃபர்ஸ்ட் டைம் அடாப்ட் பண்ணோம். ஓகேவா, இது அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து சொன்னேன்ல லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டிடியூஷன். இதை கிரியேட் பண்ண டிராஃப்ட் பண்ண எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 17 daysன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் 18 days 17 கொடுத்துருக்காங்க. பட் இதுபடி இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது 18 daysன்றதான் கரெக்டான புக்கில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 18 daysன்னு இருக்கும் இங்கே. ஓகேவா, which one of the constitution amendment reduce the age? சொன்னேன் பார்த்தீங்களா, அடல்ட் ஃப்ரான்சிஸ்ன்னு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே தப்பாக இருக்குது. இது வந்து 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் 21 இருந்த ஏஜை 18 yearsக்கு மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், which mission endorsed the plan for central government which limit the power and relatively strong provisions having the considerable degree of autonomy the all the resident power. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எந்த பிளானு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் லிமிட்டட் பவர் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ப்ரொவின்ஷன்ஸ் ஹேவிங், இதில் வந்து கேபினட் மிஷன் கீழே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கிரிப்ஸ் மிஷன் கேபினட் மிஷன் கீழே தான். ஸோ எங்களுக்கு இது ஸ்ட்ராங் ப்ரொவின்ஷன்ஸ் ஹேவிங் கன்சிடரபிள் டிகிரி ஆஃப் அட்டானமி ஆல் த ரெசிடரி பவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946 கேபினட் மிஷன் கீழே தான் லிமிட்டட் பவர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ப்ரொவின்ஷஸ். இதுதான் கீ பாயிண்ட் கொஷினில். இது பாருங்க, எப்போ நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ண பார்த்தோம்ல 22 ஜூலை 1947 தான் நேஷனல் ஃபிளாக் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து which one of the following statement correct about the சச்சிதானந்த சின்ஹா? பார்த்துக்காங்க, படித்தோம்ல, he was the only oldest member elected as a temporary president. அதுதான் கீவேர்ட், temporary president of the assembly. அடுத்து he was elected as the vice president தான் இல்லைன்னு பார்த்தோமே, நம்ம வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் படித்தோம், இவங்க கிடையாது. ஓகேவா, கிருஷ்ணமாச்சாரி தானே பார்த்தோம் நம்ம. ஸோ நமக்கு தெரியும் இவர் தான் டெம்பரரி பிரசிடென்ட்னு சொல்லும் பொழுதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சு, செகண்ட் பாயிண்ட் தப்பு. he was elected as the president of assembly கிடையாது, டெம்பரரி பிரசிடென்ட். அப்போது 1 only தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, அடுத்து who was the announced ஆகஸ்ட் ஆஃபர்? ஆமாம், ஆகஸ்ட் ஆஃபர் வந்து லின்லித்கோ வந்திருப்பார். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹிஸ்ட்ரியில் முதல்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆகஸ்ட் ஆஃபருக்கு அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா லின்லித்கோ. அடுத்து த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஹெல்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இப்போ இங்கே பார்த்தீங்களா சேம் கொஷின் ரிப்பீட். இந்த கொஷின் வந்து உங்களுக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் டெம்பரரி பிரசிடென்ட்டாக யார் இருந்திருப்போம்? இங்கே டெம்பரரின்ற வார்த்தை கொடுக்கல, பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அசம்பிளி நடந்தப்போ நம்ம சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்ததுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்ததும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம ஸ்லைடை படித்தாவே ப்ரீவியஸ் இயர் கொஷினோட என்னென்ன கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வெறும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ப்ரொவின்ஷன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கு, என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.